ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்ஸ்டாக். நம்மளோட இந்த ஹோஸ்டிங் அண்ட் வேர்ட்ப்ரெஸ் சீரீஸில் ஒரு ஃப்ரெஷ் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதில் ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்கு எப்படி இனிஷியல் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறதுன்னெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் டைரெக்டாக இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் லிங்க்ஸை ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட்டை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சில க்ளீனப் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் என்னென்ன எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் க்ளீனிங் அப் த டேஷ்போர்ட். இன்ஸ்டால் ஆகியிருக்கிற ப்ளகின் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டேஷ்போர்டில் ஷோ ஆகும். அதை இந்த டாப் ரைட் கார்னரில் இருக்கிற ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஹைட் அண்ட் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிடுவோம். டேஷ்போர்டில் இருக்கிற ஒரு சப் மெனு தான் அப்டேட்ஸ். இதை நம்ம வெப்சைட் கரண்ட்டாக எந்த வேர்ட்ப்ரெஸ் வெர்ஷனில் ரன் ஆகுது, வேர்ட்ப்ரெஸ் வெர்ஷன் அப்டேட் பண்ணணும்னா இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற வெப்சைட் தான் நாம் க்ளீனப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டிஃபால்ட் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் வெப்சைட். க்ளீனப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிறது இந்த செட்டிங்ஸ் மெனுவில் இருக்கிற பெர்மாலிங்க்ஸ் தான். இங்கே தான் நம்ம வெப்சைட் யூஆர்எல்ஸ் எப்படி யூசர்ஸுக்கு விசிபிள் ஆகணும்னு மென்ஷன் பண்ணுறோம். இதில் நம்ம மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுறது யூஆர்எல் வித் போஸ்ட் நேம். இது SEO ஃப்ரெண்ட்லி லிங்க்கு, ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது யூசர் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் தான். இதுக்கும் நம்ம வேர்ட்ப்ரெஸ் சைட் கான்ஃபிகரேஷனுக்கும் பெருசாக எந்த லிங்க்கும் இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் வேர்ட்ப்ரெஸ் அட்மின் பேனல் செட்டிங்ஸ் மட்டும்தான். இதில் சேஞ்சஸ் எதுவும் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மெனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் மெனு என்னென்னா போஸ்ட் தான். எந்த ஒரு வேர்ட்ப்ரெஸ் தீம் இன்ஸ்டால் பண்ணாலும் அதில் அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட்டாவது சாம்பிளுக்கு இருக்கும். இது நமக்கு இப்போ நீட் இல்லை, அதனால் அந்த ஆப்ஷன் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஆல் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பல்க் ஆக்ஷன்ஸில் மூவ் டு ட்ராஷ் சூஸ் பண்ணி அப்ளை கொடுத்தா செலக்ட் ஆகி இருக்கிற எல்லா போஸ்ட்டும் ட்ராஷ்க்கு மூவ் ஆகிடும். இது பர்மனெண்ட் டெலீட் கிடையாது. ஃப்யூச்சரில் நீடட்னா நம்ம ட்ராஷில் இருந்து ரீஸ்டோர் பண்ண முடியும். பட் ட்ராஷில் இருந்து டெலீட் பெர்மனெண்ட்லி அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் ரெக்கவர் பண்ண முடியாது. நம்ம செக் பண்ண வேண்டிய அடுத்த மெனு பேஜஸ். நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸில் சில டிஃபால்ட் பேஜஸ் ஆட் ஆகியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அபவுட்டு, ஹோமு, சர்வீசஸ்ஸு, காண்டாக்ட், இந்த மாதிரி பேஜஸ் ஆட் ஆகிருக்கும். நம்ம எல்லா பேஜஸையும் கஸ்டமாக பில்ட் பண்ண போகிறதுனால இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். இந்த க்ளீனப் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளகின்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். பை டிஃபால்ட்டாக நம்ம ஒரு ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இன்ஸ்டால் பண்ணும்போது நிறைய அன்வான்ட் ப்ளகின்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். அது எல்லாம் நம்ம வெப்சைட்டோட பர்ஃபார்மன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ப்ளகின்ஸை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீஆக்டிவேட் பண்ணணும். டீஆக்டிவேட் பண்ணாமல் எந்த ஒரு ப்ளகினையும் டெலீட் பண்ணக்கூடாது. அப்படி டெலீட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு டேட்டாபேஸ் சைட்லேருந்து சில எரர்ஸை க்ரியேட் பண்ணிடும். இதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ப்ளகின்ஸ் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்து செலக்ட் ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி
எல்லா ப்ளகின்ஸையும் ஒரே டைமில் நம்மளால் டெலீட் பண்ண முடியும். இந்த க்ளீனப் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக நம்ம வெப்சைட்டுக்கு சில பேசிக் SEO செட்டிங்ஸை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம செட்டிங்ஸில் இருக்கிற ஜென்ரல் சப்மெனுவை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வெப்சைட்டோட டைட்டிலு, டேக்லைனு, சைட் URL இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு யூசர் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது சைட் இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் டேப்பில் அண்டு சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸில் டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரேண்டமாக ஒரு கீவேர்ட் சர்ச் பண்ணலாம். வெப் டிசைன் ஏஜென்சி இன் சென்னைன்னு சர்ச் பண்ணால் இந்த கீவேர்ட்ஸ் எந்த வெப்சைட்லலாம் புல் பண்ணுதோ அதோட டைட்டிலில் ஷோ ஆகும். அப்போ தான் யூசருக்கு ஒரு கரெக்டான வெப்சைட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த எக்ஸாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுற இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் பர்பஸு வேர்ட்ப்ரெஸ் அண்ட் பூட்ஸ்ட்ராப் தீம் செல்லிங். ஸோ அதை பேஸ் பண்ண வெப்சைட் டைட்டில் அண்ட் டேக்லைனை நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். இப்போது நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணும்போது சர்ச் என்ஜின் ரிசல்ட்டில் இந்த டைட்டில் அண்ட் டேக்லைன் தான் ஷோ ஆகும். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் எப்படி ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை க்ளீனப் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக பார்த்தோம். இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக நியூ பேஜஸ் அண்ட் போஸ்ட்டு, பிளாக்ஸ் இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. இதே மாதிரி நம்ம அடுத்து இந்த வெப்சைட்டில் என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்க்குறதுக்கு நீங்கள் நம்மளுடைய டெக்ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் அண்ட் பாய்.